இதுக்கடுத்தது சின்ன மருமகளில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா வாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சியை சேதுபதி கிட்டே போயிட்டு வாங்கின்னு வந்துடுறாங்க. தனியாக ஒண்டியாக ஃப்ளைட் ஏறி கஷ்டப்பட்டு எப்படியோ தெரியாத ஊரை கற்றுக்கிட்டு தனியாக போயிட்டு தன் குழந்தைய மீட்டு எடுத்துன்னு வந்திருக்காங்க. வந்த உடனேயே சேதுபதியோட வீட்டான வாசலே நின்று மீனாட்சின்னு அந்த வில்லியை பயங்கரமாக கூப்பிட்றாங்க. அந்த சமயத்தில் வில்லி கத்தனோடனே அந்த வில்லி அவங்க பொண்ணும் அவளும் பயங்கர ரோசத்தோடு வெளில ஏன்டி கத்துறேன்னு கேட்குறாங்க. கையில் குழந்தைக்கு பார்த்துறோன்னே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அந்த வில்லியோட மக சொல்கிறாமா, இவ எப்படிமா குழந்தைய வாங்கினு இங்கே வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த வில்லி பார்த்திங்கன்னா தெரியலடி இவ எப்படி குழந்தைய வாங்கினா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அப்புறம் தமிழ்ச்செல்வியே சொல்லிடுறாங்க, இந்தமாரி நான் சேதை போய் பார்த்துட்டு என் குழந்தைய கொடுங்க, நான் வாங்கின்னு வந்துட்டேன். இதுக்கடுத்தது என்கிட்டையும் என் குழந்தைகிட்டையும் வச்சுக்கணும் உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இப்போ பார்த்தல என் குழந்தை என்னவோ பிரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டுறாங்க. உடனே அந்த வில்லிங்க 2 பேருக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. இதுக்கடுத்தது என் விஷயத்தில் என் குழந்தை விஷயத்தில் தலையிட்ட என் விஷயத்தில் கூட வந்தால் கூட கம்முன்னு இருந்துருவேன். என் குழந்தை விஷயத்தில் வந்தேன்னு வச்சுக்கேன், நான் வெட்டி போட்டுருவேன், இல்லைனா உங்களை எதனா பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா 2 பேரும் அலறாங்க. ஏன்னா அவ்வளோ ஆக்ரோஷத்தோடு பேசுகிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா 2 வில்லியும் பேசிக்கிறாங்க. இவ எப்படி குழந்தைய வாங்கியிருப்பா அங்கே போய் தனியாக, இவளை எப்படின்னா தனியாக இருக்க உள்ளான்னு தானே பார்த்தோம். குழந்தை இல்லாத இவ பித்து பூச்சி அலையணும்னு நினச்சோம். இவ எப்படி போய் குழந்தைய வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு பேசிக்கிறாங்க 2 பேரும். உடனே பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்வி இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங்னு சொல்லிவிட்டு காரில் ஏறி கிளம்பிடுறாங்க. அப்போ தான் அந்த வில்லிங்க போயிட்டோன்னே பேசுகிறாங்க, இவ்வளோ இதுக்கத்து சும்மா விடக்கூடாது, வேறு எதனா ஒன்று பெருசாக பண்ணணும், எல்லாத்தையும் நீ ஜெயிச்சுனேக்கிறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அப்பா ஆரத்தி, அவங்க அம்மா, அவங்க பாட்டி எல்லாருமே ஆரத்தி தொட்டோட நீ ஜெயிச்சிட்டுமா, குழந்தைய போயிட்டு வெற்றிகரமாக மீட்டு எடுத்துன்னு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வி ஒண்டியாக ஃப்ளைட் ஏறி போயிட்டு தன் குழந்தைய மீட்டு எடுத்துன்னு வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மீட் எடுத்ததுனால அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடவோ, தன் பொண்ணு போய் மீட் எடுத்துட்டா தன் குழந்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் தமிழ்ச்செல்வி யோசிக்கிறாங்க, இதுக்கடுத்து நம்ம தான் நம்ம குழந்தைய பத்திரமா பற்றணும், யாரும் பார்த்துக்க மாட்டாங்கன்னு. ஏன்னா இதுக்கடுத்து நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும், யார்கிட்டையும் கொடுத்து வெளியூருக்கெல்லாம் கொடுத்து அனுப்பக்கூடாது. இதுக்கடுத்தது அவங்க 2 பேரும் என் குழந்தை விஷயத்தில் நான் சும்மா விட மாட்டேன், எதனா பண்ணிவிடுவேன் அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இதுக்கடுத்தது அவங்க 2 பேரும் வர மாட்டாங்க அப்படின்னு சேது அவங்க அப்பாத்தான் சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க, இதுக்கடுத்தது யாருமே எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு. உடனே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க, விடுமா இதுக்கடுத்து எல்லாமே நல்லதாக நடக்கும், அதான் மீனாட்சி வந்துட்டால அப்படின்னு. உடனே சேது வீடியோ கால் பண்ணி பேசுகிறாரு மீனாட்சிக்கிட்டேயும் அழகர்கிட்டையும். அதோடு இப்போ வருங்காலம் முடியலாம்.